நான் எப்பொழுதும் இயல்பாக மக்களோடு இருப்பவன். நான் எப்பொழுதும் மக்களை சந்தித்துக் கொண்டு அவர்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன். இது ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் மக்களின் குறைகளை அறிந்து அவர்களின் குரலாக நானும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒழித்து வருகிறோம். அதன் அடுத்து மற்ற மிக முக்கியமான அத்தியாயம்தான் இந்த எழுச்சி பயணம். என்னது தேர்தல் பிரச்சாரம் தானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், தேர்தல் பிரச்சாரம் தான். ஆனால் இந்த பயணத்திற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் தேவை இருக்கின்றது. எனது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த விடியா ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி உரிமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவரிடம் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது. இந்த பயணம் எதற்காக என்றால், இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை. தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு என்று நாள்தோறும் வண்ணம் வந்தம் நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது. இது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார். அதை இதயம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் தன்னை இமையாப்பது போல கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார். கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றம் பெற்றது. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இந்த பயணத்துடைய நோக்கம் கடந்த 50 மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி, மக்களது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம், லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மக்களுடைய பேராதரவை அதிமுக பெறும். 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றை படைக்கும் நேரத்தில் தெரிவித்து வருகிற 7ஆம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்குகின்றேன். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்துச் சொல்லி மக்கள் மனதிலே பதிய வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பதற்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது 234 தொகுதிக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்திக்கலாம் என்று தலைமை கழகத்தின் மூலமாக திட்டமிட்டு வருகிற 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்க இருக்கின்றேன். நான் ஏற்கனவே தெரிவித்தபடி திராவிட முன்னேற்ற கழகத்திலே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி, மக்களை திசை திருப்பி மடைமாற்றம் செய்து 2021 ஆட்சி பிடித்தார்கள். பொய் பேசி பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி நாங்கள் வாக்குகள் சேகரிக்கிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் 234 தொகுதி இருக்குது. பல மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகின்ற பொழுது அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வோம். எங்களோட கூட்டணி இருக்கின்றவர்களெல்லாம் நாங்கள் அழைப்பு அவர்கள் தான் ஜனவரி மாதம் தான் தேர்தல் அறிவிக்கிறாங்க. 26 ஜனவரியில் அவருடைய மாநாடு நடைபெறுவதாக செய்தியிலே பார்த்து
அப்பொழுது தெரிவிப்பதாக சொல்லிக்கின்றார். விஜய் நேத்து ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருக்காரு. அவர் கூட்டணி பத்தி தனித்து போட்டியிடும் முதலமைச்சர். அது அவருடைய முடிவு. அவர் உங்க கூட்டணி விமர்சிச்சிருக்காரு. பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி விமர்சிச்சிருக்காரு. ஆதாயத்துக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விமர்சனம் செய்வது, அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். வேற என்ன? எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கின்ற கட்சி தானே. எந்த கட்சி விமர்சனம் செய்யாத கட்சி? திமுக விமர்சனம் செய்யலையா? விடுதலை சிறுத்தை செய்யலையா? காங்கிரஸ் செய்யலையா? கம்யூனிஸ்ட் செய்யலையா? எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு. அவர் பேசும்போது திமுக பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதிமுக கூட்டணி இல்ல நேரடியா நானும் சொல்றேன், அவர்கள் தான் இந்த கேள்வி கேட்கணும். என்னிடத்தில் கேட்டா எங்களிடத்தில் எங்களுக்கு உட்பட்ட கேள்வி கேட்டீங்களா அதுக்கு பதில் கிடைக்கும். அதாவது மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திலே யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், நீங்க தானே பத்திரிகையில் ஊடகத்திலேயே வெளிப்படுத்துறீங்க. அதுல அடிப்படையில் தான் வந்திருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க அங்க வைக்கிறீங்க, ஆனாலும் அதிமுக தான் தமிழ்நாட்டுல ஆட்சி இருக்குதுல அந்த ஸ்டாண்ட்ல இன்னுமே அதாவது தெளிவா இன்னைக்கு சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தபோது உங்க ஊடக நண்பர்கள் அத்தனை பேர் இருந்தீங்க. நீங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடக நண்பர்களும் ஐடிசி கிராண்ட் ஹோட்டல்ல அங்க கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் வெளிப்படுத்தினீங்க. அதையே ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேண்டும் என்பதற்காக திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா? பாஜக தலைவர் சொல்றது அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. அதாவது இதுல டெல்லி எடுக்கிற முடிவு தான். உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமா தெரிஞ்சவர்கள் நீங்க. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்ப பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இதை தொடர்ந்து ஏற்கனவே திருப்பவனத்துல நீங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஃபேமிலி பேசிருக்கீங்க. நீங்க நேர்ல போறீங்க. முன்னாடி அந்த கோர்ட்ல கேஸ் போட்டு அதிமுக வைக்கலாம். அந்த நிலைப்பாடு தொடர்ந்து காவல்துறை அந்த உயரதிகாரி முதற்கொண்டு யாருன்னு முதற்கொண்டு கேள்வி கேட்கக்கூடிய சூழல்ல அந்த பயணம் எப்படி இருக்கு? திருப்பவனத்தில் இருக்கிற அந்த இது அதிமுக சார்பில் எந்தெந்த மாதிரியான, அதாவது இன்றைக்கு அந்த காவலாளி அஜித்குமார் இன்றைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலே வெளிவந்த செய்தி தான். காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் 50 காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த மருத்துவ சான்றிதழ் தெரிவிக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது. இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்று விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலே நீதி கிடைக்க வேண்டும், உண்மை குற்றவாளிகள் யாரும் தப்பித்துக் விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு நீதியரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கின்ற பொழுது அதில் ஆழமாக செல்வது முறையாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். நாங்கள் அங்கே போகும்போது சிவகங்கை மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே போய் பாதிக்கப்பட்ட என் மகனை இழந்து வாடுகின்ற அந்த தாய்க்கும் அவருடைய சகோதரருக்கும் ஆறுதல் சொல்ல நேரடியாக செல்வோம். நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நாங்க கண்டுபிடிக்கிற வேலை எங்களுக்கு அல்ல. ஆகவே தகவல் கொண்டிருக்கின்றன. அதிகார மையத்தில் இருந்து அந்த உயர்ந்த பதவியில் இருக்கின்றவர்கள் கூறிய காரணத்தினால்தான் இந்த சம்பவம் நடைபெற்றுவதாக தகவல் வெளியாகியுள்ளன. அந்த அடிப்படையில் நீங்களும் கேள்வி கேட்டிருக்கீங்க. அது யார் என்பது நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு இந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது.
சிபிஐ விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அதற்கெல்லாம் விடை கிடைக்கும். இந்த 4 வருஷம் வந்து காவல்துறையோட செயல்பாடுகள் வந்து எப்படி இருந்தது? ஏன்னா நீங்களும் உள்துறை ஹேண்டில் பண்ணீங்க, முதலமைச்சர் இருந்தீங்க. கடந்த 4 வருடங்கள் எப்படி? உங்களுடைய பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வர செய்தியை சான்றாச்சு. உங்களுடைய பத்திரிகை ஊடகத்திலே அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்குல்ல, பாலியல் கொடுமை, கொடூரமான கொலைகள், முதியோர்களை குறிவைத்து கொலைகள், போதைப்பொருள் விற்பனை, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது என்பதற்கு உங்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் அன்றாட வருகின்ற செய்தியே இதற்கு சான்று. இரட்டை இலை விவகாரத்துல கால நிர்ணயம் செய்ய முடியாது, தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றம் சொல்லிருக்கு. இது 9 மாசத்துல நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிட்டோம். ஆகவே இதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு குறித்து இங்கே விவாதிப்பது உகந்ததல்ல. வேற கட்சிகள் வருக்கான வாய்ப்பு இருக்கா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைக்கப்பட்ட பாரதிய ஜனதா கூட்டணியோடு இன்னும் பல கட்சிகள் நிச்சயமாக வரும். பலமான கூட்டணி அமைக்கப்படும். நிச்சயமாக 2026 தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வென்று ஒரு மகத்தான ஆட்சியை அண்ணா அமைக்கும். வாக்குறுதிகள் ஏதாவது கொடுத்துட்டு வரீங்களா? இப்ப வந்து நீங்க அதாவது வாக்குறுதி என்பது தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அது எப்படி அது நீத்து போயிருமே. எனவே தேர்தல் வாக்குறுதி என்பது மிக மிக முக்கியமானது. உடம்புக்கு உயிரை புரியும். அது போல வெற்றிக்கு வந்து அந்த தேர்தல் அறிவிப்பு தான் முக்கியம். அது இந்த நேரத்தில் சொல்வது சரியாக இருக்காது, பொருத்தமாக இருக்காது. நிச்சயமாக உங்களை எல்லாம் அழைத்து 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவித்துடன் எங்களுடைய தேர்தல் அறிக்கை அற்புதமாக வெளியிடப்படும். திமுக வந்து எல்லா பொதுமக்களை கட்டாயப்படுத்தி வந்து உறுப்பினரா சேர்க்கிறாங்க. அதாவது திமுக பரிதாபமா நிலைக்கு போயிட்டு வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கிற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்க்கிறேன். எல்லா கட்சியுமே அந்தந்த மக்கள் அங்கங்க இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினராக சேருவாங்க. ஆனா திமுக வீடு வீடா போய் கதவை தட்டி திமுகவில் சேர்ந்துக்குன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையில திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக வென்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த பிறகு அவர் எங்க வீட்டுக்கு வந்தா நாங்கள் வரவேற்போம்.